ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தோட்டமில்லா பட்டதாரி சேனல். ஸோ தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா பூச்சி தொல்லை அதிகமாக எல்லா மாவட்டங்கள்லையும் எல்லா மல்லி விவசாயிகளுக்கும் ரொம்ப பெரிய தொல்லையாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது விஷயம், நல்ல மகசூல் எடுக்கணுன்ற ஆசையில் நல்ல பண்டிகை டைம் வருது, அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணால் நம்ம ஏதோ ஒன்று பொழப்ப ஓட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி என்ன அப்படின்னா, எல்லாரும் வருத்தப்பட்டு இருக்கிறது அதுதான். மருந்து செலவு அதிகமாயிட்டே போகுது, ஆனா மல்லி மகசூல் நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு வரல. எவ்வளவோ மருந்து அடிச்சிட்டோம், ஆனா அதுக்கேத்த மாதிரி ஈல்டு இப்போ வரைக்கும் கிடைக்கல. 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை கூட மருந்து அடிச்சிட்டோம், ஆனா இந்த ஆரஞ்சு பூச்சி, ஆரஞ்சு புழு, அப்புறம் இந்த பறக்கிற கொசு, இந்த தொல்லை எதுவுமே தீரல அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா நமக்கு ரெகுலர் கால்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால முடிஞ்ச ரெக்கமெண்டேஷன் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க எந்த ஸ்ப்ரே கொடுத்தாலும் சரி, உங்க தோட்டத்துல ரெகுலர் மெயின்டெனன்ஸ், ரெகுலர் ஸ்ப்ரே வித் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அந்த டைம் பாத்தீங்கன்னா ஒரு 3ல இருந்து 4 நாளுக்குள்ள ரிசல்ட் பாக்குறதுக்கு நீங்க டைம் கொடுக்கணும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு அடிச்சேன், எனக்கு அடுத்த நாளே ரிசல்ட் கண்ணில் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனேன், எனக்கு ரிசல்ட்டே தெரியல அப்படின்னு நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்கறத பார்க்க முடியுது. ஸோ அதுக்காக தான் சொல்றோம், இதுல ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு மருந்துகள் அடிக்கணும். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மருந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த பறக்கிற கொசுவுக்கும், ஆரஞ்சு புழுவுக்கும், பச்சை புழுவுக்கும், எல்லா புழுவுகளுக்கும் சேர்த்து நம்ம இதை சொல்றோம். நான் சொல்றது மொக்கு வெளியில வர சமயத்துல இதை அடிங்க. கொஞ்சம் பூ வெளியில வந்துட்டு இருக்கு, ஒரு 2 கேஜ் 3 கேஜ் அறுத்துட்டு இருக்கேன் அப்படின்னாலும் இதை அடிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாக்குறது பாத்தீங்க அப்படின்னா குர்ஃபி. ஸோ இந்த குர்ஃபி வேற எதுவும் கிடையாதுங்க, சோலமன் டெக்னிக்கல் தான். பீட்டா சைஃப்ளூத்ரின் பிளஸ் இமிடாக்ளோபிரேட் இருக்கு. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இமாமெக்டின் ப்ரோஃபனோபாஸ். இது பாரிஜாத் கம்பெனில இருந்து நம்ம சொல்றது வெலக்டின் சொல்றோம். இமாமெக்டின் பென்சோயேட் பிளஸ் ப்ரோஃபனோபாஸ் 0.5 கிராம்ல இருந்து 1 கிராம் வரைக்கும் நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம். அதே போல இது குர்ஃபி பாத்தீங்கன்னா லிட்டருக்கு 1 ml to 2 ml வரைக்குமே நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம். அடுத்தது 505 2 ml வரைக்கும் ரெக்கமெண்ட் பண்றோம். அடுத்தது தயம்தாக்சம் எஃப்எஸ் 2.5 ml வரைக்கும் ரெக்கமெண்ட் பண்றோம். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா 3 புழுவுக்கு 1 வால்பேனுக்கு, அவ்வளவுதான். அந்த கணக்கு தான் நீங்க வச்சுக்கணும். எஃப்எஸ் அடிச்சிங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு பூச்சி கண்ட்ரோலும் இருக்கும். அதே போல இது அடிச்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்மெல்லாகவும் இருக்கும், நெடியாகவும் இருக்கும், வால்பேனுக்கும் கேட்கும், புழுவுக்கும் கேட்கும், கொஞ்சம் ஹெவி டோசேஜா இருக்குன்றதுக்காக நம்ம இந்த 4 மருந்து ரெக்கமெண்ட் பண்றோம். இது நிறைய பேருக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னா, மருந்து அடிச்சிட்டீங்க, அடுத்த மருந்து என்ன அடிக்கணும் அப்படின்றத அந்த ஸ்டேஜ்ல முடிவு பண்ணேன். ஏன்னா ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்டே நீங்க எல்லா ஒரு செட்டுமே நீங்க வாங்கிட்டு இருக்கீங்க, அப்போ அந்த டைம்ல என்ன மருந்து அடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தடவை ஃபோன் பண்ணி கேளுங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம சொல்றோம். ஸோ தொடர்ச்சியா இது போன்ற மல்லி அப்டேட்ஸுக்கு நம்ம தோட்டமில்லா பட்டதாரி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இப்போ வீடியோ பார்க்குறீங்க, இன்னமும் நம்ம 10K அச்சீவ் பண்ணலை. கிட்டத்தட்ட சேனல் ஸ்டார்ட் பண்ணி நியர்லி ஒரு 9 months கிட்ட ஆக போகுது. 10K வரவதுக்கு ஏதோ கொஞ்சம் ஃபாலோ பண்ணி நமக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.